அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது மிக உயர்ந்த சுன்னத். முதல்ல சுன்னத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுன்னத் அப்படிங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல் ஆகியவற்றைய பின்பற்றி நடக்கிறதுக்கு பேர் தான் சுன்னத். நம்மளுடைய வாழ்நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல், செயல் ஆகியவற்றைய பின்பற்றி நடந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உலகத்துலேயும் ஒரு சிறப்பிற்குரிய வாழ்க்கை அமையும், மறுமை நாள்லையும் அல்லாஹு தாலா நமக்கு மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலே நம்மளுடைய ஈருலக வாழ்க்கையும் அல்லாஹு தாலா சிறப்பிற்குரியதாக ஆக்கி தருவான். அதனால் இன்ஷா அல்லாஹ் சுன்னத்தை பின்பற்றி வாழுங்க. இப்போது மிக உயர்ந்த சுன்னத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளுக்கு எல்லையே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவும் சுன்னத்து தான். ஒவ்வொரு சுன்னத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹு தாலாவையே நினைவுபடுத்துவாங்க. அப்போது அவங்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நாமும் அல்லாஹு தாலாவை நினைவு கூறுவோம். அல்லாஹு தாலாவை அதிகமாக நம்ம நினைவுபடுத்தணும் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு கவலை, கஷ்டம், துன்பம், துயரம், எந்த ஒரு மனநோய், உடல் சம்பந்தமான நோய் எதுவுமே ஏற்படாது. ஏன்னா நம்ம சுன்னத்தை பின்பற்றி வாழும்போது நம்ம அல்லாஹு தாலாவை நினைவுபடுத்தி வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹு தாலாவை நினைக்கும் போது நமக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நொடி கூட அல்லாஹு தாலாவை மறந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸின் படி அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளிலேயே மிகவும் உயர்ந்த சுன்னத்து என்பதாக நமக்கு தெரிய வருது. அதாவது அல்லாஹு தாலாவை மறக்காமல் இருக்கிறது தான் சுன்னத்துகளிலேயே மிக உயர்ந்த சுன்னத்து. இன்றைக்கி நம்மள எத்தனை பேர் அல்லாஹு தாலாவை நினைக்கிறோம்? எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது, எனக்கு அந்த வேலை இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இவ்வளோ நோய் நொடிகள் இருக்குது, எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு புலம்பெருமை தவிர நம்மளுடைய வாழ்நாளில் அல்லாஹு தாலாவை எத்தனை பேர் அதிகமாக நினைவு கூறுறவங்களாக இருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாப்பானாக. இறைவனை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம், அல்லாஹு தாலாவை நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அல்லாஹு தாலாவினுடைய பாதையில் செல்ல ஆரம்பிச்சிருவோம். தவறுகள் அனைத்தையுமே விட்டு நீங்கவும் ஆரம்பிச்சிருவோம். நம்ம தவறுகளை விட்டு நீங்கி அல்லாஹு தாலாவினுடைய பாதையில் செல்லும்போது நம்ம அல்லாஹு தாலாவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறவங்களா ஆயிடுறோம். நம்ம அல்லாஹு தாலாவினுடைய பாதுகாப்பில் இருந்தோம் அப்படின்னாலே நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹு தாலாவினுடைய நினைவிலேயே ஒவ்வொரு மூச்சையும் ஒவ்வொரு பேச்சையும் கழிச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி கிடையாது. காலங்கள் மாற மாற டெக்னாலஜி வளர்ந்துட்டே வருது. டெக்னாலஜி வளர வளர தங்களுடைய நேரங்களை எல்லாத்தையுமே மக்கள் அதிகமாக அதிலேயே நேரத்தை வீணாக செலவிடுறாங்க. உதாரணமாக தினமும் ஃபோன் பார்க்குறதுல, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது, யூடியூப் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வீணான விஷயங்கள்லேயே வீணான விதமாக தங்களுடைய நேரத்தை கழிச்சிட்றாங்க. அதே மாதிரி சோம்பேறித்தனங்களும் இன்றைக்கி அதிகமாயிருச்சு. இந்த ஃபோனை மனைவியும் பார்க்குறாங்க, கணவனும் பார்க்குறாங்க. இதனால் கணவன் மனைவிக்குள்ளேயும் கருத்து வேறுபாடு ஏற்படுது. மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் மிக குறைவாகுது. குழந்தைகளுடைய முதல் மதரசா அப்படின்னா அது பெற்றோர்கள் தான். அந்த பெற்றோர்கள் சரியாக இருந்தாங்க அப்படின்னா தான் அந்த பிள்ளைகளும் சரியான முறையில் வளருவாங்க, சரியான முறையில் வாழுவாங்க. அந்த பெற்றோர்களே இந்த மாதிரி வீணான விஷயத்தில் நேரத்தை கழிச்சிட்டு அல்லாஹு தாலாவின் பாதையில் போகலை அப்படின்னா அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அந்த பிள்ளைகளுடைய மனம்
பாதிக்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய பெற்றோர்களே இப்படி தான் இருக்காங்க, அப்போ நம்மளும் இப்படி தான் இருக்கணும் போல் அப்படின்னு அவங்களே தங்களை நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல் மாற்றிக்குவாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பிறரை பற்றி புறம் பேசுகிறது, பிறரை பற்றி கோல் சொல்கிறது. கோல் சொல்பவன் சுவனத்தில் நுழைய மாட்டான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்றா இந்த மாதிரி ஃபோனு டிவி இந்த மாதிரி விஷயத்தில் தேவையில்லாத விஷயத்தில் நேரத்தை கழிக்கிறது, அப்படி இல்லையா கோல் சொல்கிறது புறம் பேசுகிறது இந்த மாதிரியான விஷயத்தில் நேரத்தை கழிக்கிறது. அப்புறம் எப்படி அல்லாஹ் தஆலாவுடைய நினைவு நமக்கு வரும்? புறம் பேசுகிறதும் கோல் சொல்கிறதும் மிகப்பெரிய பாவம். கோல் சொல்லி புறம் பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடு தான். நீங்கள் இந்த மாதிரி ஃபோனு டிவி இந்த மாதிரி கோல் சொல்கிறது புறம் பேசுகிறது இந்த மாதிரியான பொழுதுபோக்கெல்லாம் கொஞ்சம் நிறுத்திட்டு உங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் தஆலாட்ட அதிகமாக தௌபா செய்ய ஆரம்பிங்க. அல்லாஹ் தஆலாவின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பிங்க. நீங்கள் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் நெருங்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் இருக்கும், பிள்ளைகளும் நல்ல முறையில் வளருவாங்க. நம்முடைய குடும்பத்தை அமைதியான குடும்பமாக, சந்தோஷமான மகிழ்ச்சியான குடும்பமாக அல்லாஹ் தஆலா மாற்றி அமைச்சிருவான். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளையும் பின்பற்றி வாழுங்க. சுன்னத்தை பின்பற்றி வாழ்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. பிறருக்கு சலாம் சொல்கிறதும் ஒரு சுன்னத்து தான், நோயாளிகளை நலம் விசாரிக்க போகிறதும் ஒரு சுன்னத்து தான், அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கறதும் ஒரு சுன்னத்தான விஷயந்தான், அதே மாதிரி விருந்தளிப்பதும் ஒரு சுன்னத்து தான். இந்த மாதிரி நிறைய சுன்னத்துகள் இருக்குது. நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழும்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என் நேசரை நினைவுபடுத்தும் விதமாக நடக்க முயற்சி செய்கின்றாரே அப்படின்னு சொல்லி நம்மீது பிரியப்படுவான் அல்லாஹ் தஆலா. அந்த பிரியத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைத்து பாவத்தையும் மன்னிப்பான். மேலும் மறுமை நாளில் நம்ம எழுப்பப்படும் போது நபிகளாருடன் நம்ம அல்லாஹ் தஆலா எழுப்புவான். அதே மாதிரி சுவனத்திலும் அவர்களின் அருகிலே இருக்க வைப்பான். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும் நமக்கு? மறுமை நாள நபிகளாரோட நம்ம அல்லாஹ் தஆலா எழுப்புவோம். அதே மாதிரி சுவனத்திலையும் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நம்ம வச்சுருப்பான். அதனால் அதிகமான சுன்னத்துகளை பின்பற்றுங்க. அதே மாதிரி சுன்னத்துகளையே மிக சிறந்த சுன்னத்து என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நினைவு கூறுறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலாவை ஒரு நொடி கூட மறந்ததில்லை. அப்படி இருக்கும்போது நம்மளும் அல்லாஹ் தஆலாவை அதிகமாக நினைவு கூறிகிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பொருளை பயன்படுத்தும் போதும் ஒவ்வொரு காரியத்தை செய்ய துவங்கும் போதும் எப்போவுமே நம்ம அல்லாஹ் தஆலாவை நினைக்கணும். அதே மாதிரி தொழுகையை நம்ம கடைபிடிக்கணும். குர்ஆனை அதிகமாக ஓதணும், அதிகமான திக்ர்கள் செய்யணும், அதிகமான தான தர்மங்கள் செய்யணும். எல்லா விஷயத்துலையும் அல்லாஹ் தஆலாவை நம்ம நினைவு கூறணும். எனவே இன்ஷா அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரினுடைய பாவங்களையும் மன்னிப்பானாக. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் நம் வாழ்வில் எல்லா நேரத்திலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹ் தஆலாவை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மேலும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா இரு உலகிலும் நல்ல நசீபை வழங்குவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிடுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.